மீளாது என் வசந்தம். ஆசிரியர் உஷாந்தி. வாசிப்பவர் கீர்த்தனா. என்னடா ஆரம்பத்திலே பாட்டை போட்டுட்டு வந்துட்டாலே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதாங்க நம்ம சாத்விகனுக்கு புவிக்கும் கல்யாணம் இல்லையா? நம்ம இப்ப கல்யாண வீட்டுக்கு போறோம். பாட்டு கூத்துன்னு எல்லாம் சும்மா வைபா இருக்க வேணாமா? சரி வாங்க, இப்ப கல்யாண வீட்டுல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம். காரில் இருந்து இறங்கவே ஓடி வந்து புவியை அணைத்து கொண்ட பவி, அணைத்து கொண்டு கண் கலங்கிய பாட்டி, தாத்தா, புத்தாடைகளில் ஓடி திரிந்த குழந்தைகள், அதுவும் முக்கியமாக அணுவும் அவள் பட்டு பாவாடையும் சொல்லியே ஆக வேண்டும். நெகிழ்ச்சியை வெளிப்படுத்த தெரியாமல் கையை இறுக பற்றி நின்ற தேவா அண்ணா என்று எல்லோரும் சேர்ந்து புவியின் கவலையை ஒன்றுமில்லாதாக்கி விட்டதோடு அவள் முகத்திலும் சிரிப்பை வரவழைத்திருந்தனர். சாரிண்ணா, உங்களை சதா ரொம்ப தப்பா பேசிட்டான். அவன் நிதானத்துல பேசலன்னா எனக்காக அவனை மன்னிச்சிடுங்க. விடுமா, புரிஞ்சுக்காம இருந்ததும் என் தப்பு தானே என்று கூறிவிட்டு அனு என்று அழைத்தபடி அவசரமாய் எஸ்கேப் ஆனவனை பார்த்து வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டான் சாத்விகன். உள்ளே பதிவாளர் உட்பட எல்லாவற்றையும் சயந்தன் தயார் நிலையில் வைத்திருந்தான். நேரம் தாழ்த்தாமல் இன்ஸ்பெக்டர் செல்வனும் வந்துவிட தாத்தாவும் நண்பர்களில் ஒருவரும் கையெழுத்து விட்டு அவர்களின் சட்டப்பூர்வ திருமணத்தை முடித்து வைத்தனர். திருமண பரபரப்பில் இருந்த சாத்விகன் இனியாவின் கோரிக்கையை சுத்தமாய் மறந்து போய்விட்டிருக்க, தெய்வீகன் தன் தொலைபேசியை எடுத்து ஸ்கைப்பில் அவளை அழைத்து மகளிடம் கொடுத்துவிட அணுவும் பட்டுப்பாவாடை பட்டாம்பூச்சியாய் டூரிஸ்ட் கைடு போல ஓடி ஓடி அனைத்தையும் அவளுக்காய் கவர் செய்தது கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. பின்னர் மாலை மாற்றி முடிய தாத்தா பாட்டி கால்களிலும் அம்மா அப்பா கால்களிலும் விழுந்து எழுந்தனர் தம்பதியினர். சாத்விகன் அம்மா சுதா இருவரையும் வாழ்த்தும் போது, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா சதா என்று அவனை உச்சி மோந்த போது அவன் கண்களும் லேசாய் கலங்கினவோ. ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாய் வந்து நின்ற அபி அணியை கண்டு அனைவரும் குழம்பினர். என்னடா குட்டி மாமா, அபி கால்ல டொம்முன்னு விழணும். என்னது அடி? பெரியவங்க காலில் தான் விழணும் சித்தப்பா என்றபடி அவர்களை அழைத்து போனால் அனு. கண்களை பொத்திக் கொண்டு நின்ற சயந்தனை பார்த்து எல்லோருக்கும் ஒரே சிரிப்பு. பசங்க திறமையை பார்க்கணும்டா, கண்ணை பொத்திக் கொள்ளக்கூடாது. டேய், எனக்கும் காலம் வருண்டா, அப்ப கவனிச்சுக்கிற உன்ன. பிறகு பெரியவர்கள் வந்தோர் அனைவரும் தம்பதியினரை அருகிலிருந்து பெரிய முருகன் கோயிலுக்கு அழைத்துச் செல்ல, அங்கே ஐயர் மந்திர உச்சாடனம் செய்ய வந்திருந்தோர் பூத்தூவி ஆசி கூற சைவ முறைப்படி அவளுக்கு தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டான் சாத்விகன். எப்படி முடியப் போகிறதோ என்று கலங்கிய புவி மனதில் இப்போது ஒரு விசித்திரமான ஆனந்தம். எப்படியோ அவள் சதுவின் மனைவியாகிவிட்டாள். எப்பவுமே அவள் மனதில் இருக்கும் பயமும் அலைப்புறுதலும் காணாமல் போக புதுவித பரவசம் வந்தது. அவளுக்கொன்று ஒரு உறவு வந்தாயிற்று. அதான் மாலைய சரியா போடுடா, இந்த பக்கமும் பாருடா, நல்லா பார்த்துக்கோ, நானும் வந்திருக்கேன். நண்பர்கள் கூட்டம் இப்போ சாத்விகனை கலாய்க்க ஆரம்பிக்க இவ்வளவு நேரமும் அவர்களை கவனிக்காத புவி முகத்தில் இப்போது குழப்ப ரேகைகள். இவங்களுக்கெல்லாம் எப்படிடா தெரியும்? அது இந்த பக்கமா வந்தாங்களாம். நமக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டதும் அப்படியே வந்தாங்க. நமக்கு சந்தோஷம் தானே, விடு. கேள்விப்பட்டு வருவதற்கு இங்கு என்ன ஒபாமாவிற்கா கல்யாணம் நடக்குது? ஏற்கனவே தோன்ற ஆரம்பித்திருந்த சந்தேகம் அவள் மனதில் இப்பொழுது வலுப்பெற ஆரம்பித்தது. இவன் கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணியிருக்கான். அப்பா, ஏன் ஸ்கைப் நின்று போச்சு? கனெக்ஷன் பிரச்சனையா இருக்கும்மா என்றபடி மகளிடமிருந்து போனை கையில் வாங்கி மறுபடியும் அவளை அழைத்தான் தெய்வீகன். அழைப்பு எடுக்கப்படவில்லை. தொலைபேசியும் இன்னும் ஆன் செய்யப்படவில்லை. எங்க போயிட்டாவ? ஏன் சது? தேவானா பக்கத்திலே வரமாட்டேங்கிறார்.
அது என்னை அடிச்சிட்டேன்னு ஃபீல் பண்றானா. ஓ, அப்போதுதான் திருமண வாழ்த்துக்கள் நண்பா அண்ட் புவி என்று குரல் அவர்கள் காதருகில் கேட்க, புவியின் சீஃப் டாக்டர் மற்றும் சாத்விகனின் உயிர் நண்பன் சுதர்ஷன், எனக்காக இந்த மாலையை போட்டுக்கடா, பெரிய ரோஜா மாலையை இருவருக்கும் அவன் அணிவிக்க, சாத்வி ரொம்பவும் அமைதியாக பம்மியபடி நின்று கொண்டிருந்தான். அண்ணா, என்னடா? சுதாக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்போ. கோவிலில் கூல்ட்ரிங்க்ஸா என தேவா அவனுக்கு மேல் விழிக்க, புவியோ கூர்மையாய் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு சமாளித்து கொண்டு சுதாவை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டான் தேவா. இவருக்கு எப்படி தெரியும்? அதுக்கிடையில ஃபோன் பண்ணி கூப்பிட்டானோ? அவனிடம் கேட்க திரும்பியவள் அவனை காணாது திகைத்தாள். எங்க போயிட்டான்? அண்ணா, சுதா எங்கே? அபி எங்கேயோ கூட்டிட்டு போனான்டா. அப்போ அவன்கிட்ட நீ எதுவும் சொல்லலையா? எதடா சொல்ற? தலையும் இல்லாம வாழும் இல்லாம பேசினால் எனக்கு எப்படிடா புரியும்? இதுதான் இந்த வில்லங்கத்துக்கே நான் வரலைன்னு சொன்னேன். தேவா பொரிய தொடங்கினான். அது ஹெல்ப்பா இருக்கட்டும்னு முந்தா நாள் நம்ம பிளானை பற்றி சொல்லாமல் அவசரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லன்னு சொல்லிட்டேன். புவிக்கிட்ட கேட்டானா நான் காலி. டேய் சுதா என்றபடி அவனை தேடி கிட்டத்தட்ட ஓடினான் சாத்வீகன். யாராவது ஒரு சபை குழப்பி வருவான்னு எதிர்பார்த்தேன்டா. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அதுவும் நீ வருவேன்னு எதிர்பார்க்கலையே. முருகா காப்பாத்து. அதே நேரம் அபி அவனை பெரியவங்க காலில் மாமா விழணும் என்றபடி புவியிடமே அழைத்து போனதுதான் கொடுமை. அபியே ஒருவாறு சமாளித்து அனுப்பிவிட்ட சாத்விகன் அவனை கண்ட நேரம் அவன் புவியிடம், முந்தா நாள் இவன் கல்யாணம்னு சொன்னதுல இருந்து தூக்கமே இல்லைம்மா. ஆனால் பக்காவாக எல்லாரையும் கூப்பிட்டு நடத்தினது ரொம்ப சந்தோஷம். நான் தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டேன். கங்க்ராட்ஸ்மா என்று சொல்லி கொண்டிருந்தான். நீர்த்தவளைகள் உடலை கழுவி செல்ல வெகு நேரமாய் ஷவரின் கீழே நின்றிருந்தாள் புவி. வரும்போது குழம்பிய மனதுடன் தான் வந்தாள். ஆனால் இப்போது அவள் மனம் என்ன உணர்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. உண்மையில் இந்த சது செய்த வேலைக்கு அவனை தூக்கி போட்டு மொத்திவிட்டு போடா என்று போயிருக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு கோபமே வரவில்லை. அந்தரங்க மனதில் ஒரு பூரிப்பு, சந்தோஷம், மிதப்பு, இவைகளை தான் உணர முடிந்தது. எனக்காக என்னவெல்லாம் யோசிச்சு பாடுபட்டிருக்கான், எத்தனை பேரை சேர்த்து, எவ்வளவு சமாளித்து. திருடா, அப்பாவி மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு பண்றது பூரா போக்கிருத்தனம். நான் எவ்வளவு லவ் பண்றேங்கிறது முக்கியம் இல்லை, அதை லவ்வருக்கு எவ்வளவு தூரம் உணர்த்த பண்றேங்கிறது தான் முக்கியம். நான் இன்னும் உணரல புவி. அன்றொரு நாள் இனியாவிடம் தேவா அவளை ரொம்பவும் நேசிக்கிறான் என்று சொன்னபோது அவள் சொன்ன பதில், அப்போது அவள் வீண்வாதம் செய்வதாய் தோன்றியது. இப்போது அவள் மனதில் பூத்திருக்கும் பூரிப்பால் அது எவ்வளவு உண்மையும் நியாயமும் என புரிந்தது. ஆனால் மற்றவர்கள் போல அவனுடன் தாம்பத்தியம் நடத்த அவள் தயாரா? கண்கள் கலங்கி வழிந்து குளிர் நீருடன் கலந்தது. கைகளோ அவள் உடலின் மேற்புறத்திலிருந்து நீலாவாட்டு தழும்புகளை மெல்ல தடவின. பிறர் கண்களுக்கு காட்சி பொருளாகிவிட்டேனே என்ற தவிப்பில் அவள் உடல் பார்க்கவே அஞ்சுவாள். குளிரறைக்கு வரும்போது கால்கள் முன்பெல்லாம் நடுங்கும். பார்க்காமல் இருக்க முடியுமா என்ன? இயலாமை அதிகமாகும் போது தனது உடலை தானே காயம் செய்து கொண்ட தழும்புகள் அவை. சாத்விகன் அவற்றை பார்க்க நேரிடும் தருணம் ஒன்றுக்காய்தான் அவள் இதுவரை பயந்தது. கண்காட்சி பொருளாய் அன்று அவள் தவித்து நின்ற நினைவுகள் அவனுக்கு வருமா? அவனுக்கு எவ்வளவு வலிக்கும்? அவள் நிலை மட்டும் 3 ஆண்டுகள் ஆனபோதும் வலி கொஞ்சமும் குறையவில்லையே. நினைக்கும் போதெல்லாம் தன் உடலை பொசுக்கிவிடலாம் என்று எவ்வளவு துடிப்பாள். ஈரத்தரையில் அப்படியே மடிந்து அமர்ந்தாள் அவள். நீர்த்துளிகள் அவள் தலை தொட்டு உடலெங்கும் வழிந்து கரை சேர அவள் சிந்தனைகளும் எங்கெங்கோ ஓடி
ஓடி கரை தேடி முட்டி மோதின அவன் இன்று கைப்பிடித்த தருணம் எல்லையற்ற ஆறுதலை உணர்ந்தது. உண்மைதானே? குழந்தையிலிருந்தே தன்னை சிரித்து சிரித்து சீண்டி மலர் வீழும் பருவத்தில் முத்தத்தால் காதல் சொல்லி அவனுடையவளாக்கி அவள் தனக்குள் ஒடுங்கி எப்படி நிமிர்வேன் என்று தவித்தபோது தன் வேதனையை மறைத்து அவளையே சுற்றி சுற்றி வந்து அவளை மீட்டவன். எப்போதும் வற்றாத நீர்வீழ்ச்சி அவன் காதல், குறும்பிலும் அன்பை தருவதிலும் கூட. அழுகையில் நடுங்கிய உதடுகள் மெலிதான புன்னகையில் இழுபட மனமோ ஒரு முடிவுக்கு வந்தது. அது அவளுடையவனை முற்றாக நம்புவது. அவளுக்கு பிறர் போல வாழ ஆசை கடலளவு உண்டுதான். எத்தனை குழப்பங்கள் மனதில் இருந்தாலும் என்னை பார்த்து கொள்ள இருக்கிறான் என் கண்ணன் என்ற எண்ணமே மகிழ்வை தர உடை மாற்றிக்கொண்டு சமையலறை நோக்கி நடந்தாள். இப்போது சது எங்கெல்லாம் தேடுறானோ நல்லா தேடட்டும். எனக்கு சொல்லாம என்னவெல்லாம் பண்ணான், கொஞ்சம் சுத்த விட்டா என்ன தப்பு? புவி, புவி, அண்ணா புவியை பாத்தியா? வந்து அவ என்கிட்ட வந்து கேட்டாடா. எனக்கு மறைக்க முடியல. சுதா பாதி உளறிட்டானே, அதான் சொல்லிட்டேன். எதுவுமே சொல்லாம போனா உன்னைத்தான் தேடுறான்னு நினைச்சேன். கடவுளே, அவனை தாத்தா அழைக்க திரும்பி வரும்போது இவ்வளவு ஆகிவிட்டதா? இப்ப கொலை வெறியில இருப்பாளே. கோவில் முழுவதும் சுற்றி தேட அவள் இல்லை. குடும்பமே சேர்ந்து புவியை தேடியும் அவள் எங்கும் கிடைக்கவில்லை. அடிப்பாள் இல்லை, பேசாமல் இருப்பாள் என்று எண்ணினானே தவிர இப்படி காணாமல் போவாள் என்று அவன் நினைக்கவே இல்லையே. ஏண்டி, நமக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன், புரியலையா உனக்கு? ஹாஸ்டலில் அவள் இல்லை. இருக்கும் ஒரே தோழி வீட்டிலும் அடிக்கடி செல்லும் அம்மன் கோவிலிலும் கூட அவள் இல்லை என தேவ தகவல் சொன்னான். ஊரெல்லாம் சல்லடையிட்டு இவன் தேடி தவிக்க தாத்தா, பாட்டி, ஆண்டி, பவி குழந்தைகளோடு கோவிலிலேயே அமர்ந்து விட்டார்கள். தேவாவும் சயந்தனும் மறுபுறம் தேட செல்வனும் தேடலில் இறங்கியிருந்தான். பலன்தான் பூஜ்யம். புவி எங்குமே இல்லை. சாத்விகன் முகம் சிரிப்பை தொலைத்து கல்லாய் இறுகி கிடந்தது. சேர்ந்து வாழலனாலும் பக்கத்திலையாவது இருந்தா, இப்ப அதையும் தொலைச்சிட்டேனே. இருள் கவியும் வேளை சயந்தனை வண்டியோட்ட விட்டுவிட்டு அம்மாவின் தோள்களில் சாய்ந்து வந்தான் அவன். அம்மாவின் கைகள் தலையை வருட இன்னும் துக்கம்தான் அதிகமானது. எல்லோரையும் விட்டுவிட்டு போய் தனியா என்ன பண்ணுவா? வீட்டு முகப்பு மலை மேல் தெரிய கார் மெல்ல மெல்ல ஏறியது. பாட்டி, ஓபி எப்படி வெளியில வந்தான்? நான் பூட்டினேன். அணு குரல் கீச்சிட அவனுக்குள் மெல்னல் வெட்டியது. அடச்ச, வீட்டுல பார்க்கணும்னு தோணலையே எனக்கு. காரிலிருந்து குதித்து இறங்கி வெகு வேகமாய் வீட்டுக்குள் ஓடினான் சாத்விகன். அங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்த மேஜையில் பலவித உணவுகள் அடுக்கப்பட்டிருக்க நடுவில் வாஸ் வைத்து ரோஸ் காலை செருகிக் கொண்டிருந்தாள் புவி. எருமை கோபமும் சிரிப்பும் ஒருங்கே எழ பாய்ந்து சென்று அவளை தன்புறம் இழுத்து முகமெங்கும் முத்தமலை பொழிந்தான் அவன். டேய் டேய் டேய், சயந்தன் குரல். ஐயோ சீ, இது அபி, இது அணுவும் அணியும். சதா, டேய் நாங்க வேணும்னா அப்புறம் வரவா? கரடி மாதிரி உள்ள வந்துட்டு அப்புறம் என்ன கேள்வி? அவனுக்கு அவளை விடுவிக்க இன்னும் மனமில்லை. அம்மா ஓடி வந்து புவியை அணைத்து கொள்ள பாட்டியும் அவளை இழுத்து தழுவி கொண்டார். இப்படி பயன்படுத்திட்டியடி அம்மா? ஆமாம் கண்ணா, ரொம்ப பயந்துட்டோம். டேய் சதா, ஹட்டான் ஃபுல்லா வண்டி ஓட்டி இருக்கேன், பெட்ரோலுக்கு பே பண்ணிடு. சயந்தன் சிரிக்க அவனுக்கு கடுப்பானது. இதுகெல்லாம் என்ன ஓட்டுதுகளே, எல்லாத்துக்கும் காரணம் பதறி அடிச்சு தேட்டிட்டு வந்தா ஹாயா வீட்டுக்கு வந்து சமையல் பண்றியா? இருடி உன்னை வச்சுக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாத்துனீங்க தானே, அதான் நானும் கொஞ்சம் சுத்த விட்டேன். தாத்தா தோளில் சலுகையாய் சாய்ந்து கொண்டு சிரித்தாள் அவள். புவி, பசிக்குதுமா? மதியத்திலிருந்து எதுவுமே சாப்பிடல, இப்பதான் பசி வருது.
கோவிலுக்கு வந்தவங்களையும் இவன் விரட்டிட்டான். தெய்வீகன் குரலுக்கு எனக்கும் எனக்கும் என நாட்புறமும் இருந்து எக்கோ வந்தது. அனைவரையும் அமர வைத்து தானே பரிமாறினாள் புவி. நல்ல பசி போலும். அனைவரும் தலை நிமிராது சாப்பிட்டனர். ஒரு வழியாய் பசி போனதும் தெய்வீகன் தான் ஆரம்பித்தான். புவி, இன்னைக்குதாம்மா இவன் என் மேல எவ்வளவு கடுப்பா இருக்கான்னு புரிஞ்சுது. தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப திட்டான். ஆஹா, சயந்தன் தண்ணீர் தேட பாட்டி சாத்விகனை முறைத்தார். 12 பாட்டில் என்ன புவி எடுத்து கொடுத்தாள். அதெல்லாம் ஜஸ்ட் டேஸ்ட் பார்த்தேன் பாட்டி, குடிக்கல. தேவானா, நீதான் எல்லாத்துக்கும் சேர்த்து விட்டியே ஒரு அறை. அப்புறம் என்ன? ஆமா, உன்னை திட்டாதேன்னு தானே சொன்னேன். கன்னத்தை தடவியபடி அவன் கேட்க சிரிப்பு வலுத்தது. சட்டுன்னு உள்ள வந்தனா ஒரு நிமிஷம் என்ன பண்றதுனே புரியல. அவளை யாருமே எதுவும் கேட்டு தூண்டி துருவவில்லை. சாதாரண பேச்சையும் உலக நகைச்சுவையாய் எடுத்து கண்ணில் நீர் வராத குறையாய் சிரித்து கொண்டிருந்தனர் அனைவரும். அன்று இரவு இருவரும் தனிமையில் சந்தித்து மறுகணம் தன் கைகளால் அவளை வளைத்து கொண்டு நெடுநேரம் அமர்ந்திருந்தான் சாத்விகன். இருவருக்குமே பேசிக்கொள்ளவில்லை. கோபமா சது? உன்னை கோச்சிக்க முடியுமா செல்லம்? ரொம்ப பயந்துட்டேன். இன்னும் கூட நம்ப முடியல என்னால. நானும் வேணும்னா பண்ணல சது. சட்டுன்னு என்ன பண்றதுன்னு புரியல. அதான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன். அப்புறம்தான் ஓகே, எப்படியும் வர வேண்டிய இடம் தானே, நீ எல்லாத்தையும் பார்த்துப்பன்னு தோணுச்சு. அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை கொஞ்சம் சுத்த விடலாம்னு பேசாம இருந்தேன் என்று அவள் சிரிக்க அவள் காதை திருகியவன். ஆமாம் செல்லம், நானே எல்லாம் பார்த்துப்பேன். நீ இப்படியே சிரிச்சிட்டு இருந்தா மட்டும் எனக்கு போதும். வந்து சது, உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே என்று தயங்கி தயங்கி அவள் அவன் கண்களை நோக்க புரிந்து கொண்டவனாய் அவள் தலையை வருடியவன், நீ சொல்ல தேவையில்லையடி. இப்போதைக்கு நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதும், எல்லாம் தானா நடக்கும் கண்ணம்மா. நீ யோசிக்காத என்ன? அவன் தோள்களில் அவள் கண்களின் ஈரம். நீ கண்டிப்பா லண்டன் போகணுமா? ஆமாடா, அதனால தான் அவசரப்பட்டேன், உன்னை ஏமாத்தணும்னு இல்லை. சற்றென்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள், எனக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது நீ பண்ண திருகத்தாளம் என அவன் காதுகளில் ரகசியம் பேசினாள். நடுங்கும் கரங்களுடன் அரை கதவை சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தாள் இனியா. ஹாலில் இன்னும் பேச்சுக்குரல்கள் அகலவில்லை. பிரவீனின் கார் விற்றென்று கிளம்பி செல்லும் சத்தம் தொலைவில் தேய்ந்து மறைந்தது. சாத்வியின் கல்யாண கலாட்டாக்கள் ஸ்கைப்பில் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்க கண்களின் நீர்த்திரை அதை இன்னொரு உலகமாய் செய்தது. மெல்ல குவிட் செய்தவள் எழுந்து பால்கனிக்கு போனாள். நடு இரவில் வந்திறங்கி ஃபோனும் எடுக்க முடியாமல் மீட்டர் டாக்ஸி ஒன்றில் பயந்து பயந்து அவள் வீடு வர பிரவீன் அம்மா தன்னுடையே தங்க வைத்து கொண்டார். அதுவே ஆறுதலாகவும் தோன்ற அவளும் வாதாடவில்லை. பிரவீனின் தொணதொணப்பு தாங்காமல் பாட்டி குடும்பம் சாத்வியை ஏற்றிவிட்டு அவளிடம் வரும் ஞாயிறு வருவார்கள் என்று சமாளித்து விட்டாள். அவனும் துருவவில்லை. ஏனெனில் அவனுக்கு நேரம் இல்லை. அக்காவின் பிரசவம் நெருங்கும் நேரம். அப்பாவுக்கு இன்னும் விசா வராதது. இடையில் அவளது பரிசோதனைகள் என்று அவனுக்கு பல கவலைகள். அந்த மெரூன் கலர் அணுவுக்கு ரொம்ப அழகா இல்லை? குட்டி பொண்ணு வளர்ந்துட்டே போறா, நிறைய வாங்கணும். இடையில் சம்பந்தமே இல்லாமல் எழுந்த நினைவுக்கு ஓங்கி ஒரு கொட்டு வைத்தாள். இங்கு அவள் பிழைப்பே சிரிப்பாய் சிரிக்கும்போது அணுவுக்கு பட்டு பாவாடையா? யாரை நம்பி கிளம்பி வந்தாலோ, எனக்கு அவன் இருக்கிறான் என்று யாரை மனதில் வைத்து திமிராயிருந்தாலோ அவனுக்கு அவளோடு இருக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆம், பிரசவத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்கும் நிலையில் வீணாக்காவுக்கு ஏதோ பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்களாம். ஆன்ட்டி ஏதோ சொன்னார்கள்.
அவளுக்கு எதுவும் புரியவில்லை. மூங்கிலுக்கு விசா வராத நிலையில் பிரவீன் கிளம்பியே ஆக வேண்டும். இப்போது இருதலை கொல்லி எறும்பாக தவித்து நின்றவனை பார்த்து, அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன், பாட்டி வர்றாங்கல்ல என்று பல சொல்லி தைரியமாக இருப்பதாக காட்டிக்கொண்டு விட்டாள். இப்போது நினைக்கவே நடுங்கியது. அவன் மட்டும் நீ எனக்கு முக்கியம் என்று வாயால் கூட சொல்ல வேண்டாம், ஒரு குறிப்பு கொடுத்தால் கூட போதும், ஓடிப்போய் விடுவாள். பிறந்து வளர்ந்த ஊர் அந்நியமாக போய்விட்டது. முன்பெல்லாம் எப்போதும் ஜனங்கள் முட்டி மோதும் தலைநகரம் உற்சாகமாய் தோன்றும். இப்போது எரிச்சலாய் தோன்றியது. எப்போதும் குளிர் தரும் அழகான அமைதியான ஊர் ஒன்றின் மலையுச்சி வீட்டுக்கல்லவா மனம் ஏங்குகிறது. கோபமெல்லாம் அன்றோடு போயிற்று. ஏதோ குழந்தைகளை வீட்டில் விட்டு வெளியூர் போன அம்மா போலல்லவா அவள் தவித்து கொண்டிருக்கிறாள். வீணாக நடிக்க வேண்டாம் என்றுதான் ஃபோன் செய்தாள். அப்போது அளவாக பேசினாளோ, வேஷ்டி கட்டச் சொல்லி ஏன் உளறினாள்? அவன் அவளை என்ன நினைத்தானோ? சொன்ன சொல்லுக்கு பதில் சில சமயம் மௌனம், அவ்வளவுதான். அதிகமாய் ஒரு வார்த்தை பேசவில்லையே, மரமண்ட. காலை நேரத்துக்கு எழுந்து தன் வழக்கமான வைத்தியசாலை பரிசோதனைகளை முடித்துக்கொண்டு 4 மினிட் ஆர்பிகா ஷாப்பிங் சென்டர் என்று சுற்றினார். இன்று இரவு பிரவீனும் அம்மாவும் கிளம்புவதால் வீணாக்கா குழந்தைகளுக்கு பலவித பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது. கலங்கி நின்ற ஆண்டியை பார்த்துவிட்டு லிஸ்டை தான் வாங்கி வந்திருந்தாள். நாப்கின் பாக்கெட்டுகளை வாங்கி கொண்டு சாக்லேட் பக்கம் வர கை தானாகவே நீண்டு பின் தானே மடிந்தது. அணுவுக்கு சாக்லேட் பிடிக்காது, அவளுக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும். தெய்வாவுக்கு சாக்லேட் நட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெட்டியோடு காலி செய்து விடுவான். சி நிறுத்து. என்னையே வாய்விட்டு திட்டிய அவளை அருகில் நின்றோர் திரும்பி பார்ப்பதாகப்பட சற்றென்று லிஃப்ட்டுக்குள் புகுந்து விட்டாள். சே, இப்படி சதா அந்த 2ஐயும் நினைச்சு கொண்டே இருப்பதற்கு பேசாம நீ அங்கேயே போய்விடலாம். அவள் மனமே அவளை திட்டியது. போகலாம் தான், எல்லா பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு. ஆனால் முடியவே முடியாது. இந்த தடவை அவன்தான் வர வேண்டும். அதுவரை எதையும் தாங்கும் தைரியம் அவளுக்கு உண்டு, தாங்குவாள். மீண்டும் இலகிய மனதை இறுக்கிக் கொண்டாள் அவள். இங்கு உணவு மேஜையில் கடனே என்று உண்டுவிட்டு எழுந்து வந்தான் தெய்வீகன். காலியாய் கிடந்த ஒரு நாற்காலி என்று நிறையுமோ அன்றுதான் இனி அவன் வயிறும் நிறையும் போலிருக்கிறது. இருவரிடமும் பெரிய விலகல் வரும் முன் இதே நாற்காலியில் அமர்ந்து கன்னத்தில் கை தாங்கி அவனையே பார்த்தபடி சோறு போடுகிறேன், கறி போடுகிறேன் என்று வேண்டுமென்றே அவன் மீது சிந்தி கோபத்திலும் கூச்சத்திலும் அவனை சிவக்க வைத்தாளே. அனு இப்போதெல்லாம் புதிய டைம் டேபிளுக்கு பழகிவிட்டாள். கார்ட்லெஸ் போனை அவளிடம் கொடுத்துவிட்டு ஃபோனிலேயே அவளுடன் அணுவின் காலம் போகிறது. இரவு ஸ்கைப்பில் வந்து ஹோம்ஒர்க் செய்வார்கள். அதற்காகவே அவன் வரும் முன் சாப்பிட்டு விட்டு ஓடிவிடுவாள் அணு. அடுத்த அறையிலிருந்து அவள் குரலை கேட்டுக்கொண்டிருப்பான் அவன். அணுவின் அறைக்குள் எட்டி பார்த்தான் அவன். லேப்பை மூடிவிட்டு தூங்கி போயிருந்தாள் அணு. லேப்பை எடுத்து மேஜையில் வைத்துவிட்டு கம்பளியால் அவளை மூடிவிட்டு அவன் நெற்றியில் முத்தமிட்டான் தெய்வீகன். அவளுக்கு அருகே ஏற்கனவே போர்வையால் மூடப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தது அவனின் கடற்கரை கன்னி. இப்போதெல்லாம் அனு அந்த கடற்கரை கன்னியோடேதான் சுற்றுகிறாள். நித்துவின் பரிசு என்பதால் இருக்கலாம். அவனுக்கு அதை பார்த்தால் இனியா நினைவுக்கு வருவாள். அவளும் கடல் கொண்ட தலைநகரத்திலிருந்துதானே வந்தாள். முழங்காலை தாண்டி வலியும் அடங்காத முடி அவளுக்கும். சிறுவயதில் கடலை பற்றி, கடலில் விளையாடியது பற்றியெல்லாம் கண்ணை உருட்டி உருட்டி பேசிக்கொண்டிருப்பாள். அவனே பாட்டியிடம் உங்கள் கடற்கனி என்று அவளை குறிப்பிட்டு சில தடவை பேசியது நினைவில் இருக்கிறது. கிளைண்ட்ஸுடன் பகலெல்லாம் மல்லுக்கட்டி நாளைக்கு செய்ய வேண்டியது பல இருந்தாலும் மனமற்று விளக்கணைத்து விட்டு படுக்கையில் வீழ்ந்தான். நீ ஏண்டா சதா மாதிரி பொறக்கல? எதுவும் எதை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படியெல்லாம் காய் நகர்த்தினான். புவி முகத்தில் இருந்த சந்தோஷம் ஒன்றே போதாதா அவன் செய்தது சரி என சொல்வதற்கு? நீ என்ன பண்ண? காதலிக்கிறேன்னு சொன்னவளையே விரட்டி விட்டுட்டு
இப்படி சாப்பிடாம தூங்காம அவன் நினைப்பிலேயே இருக்க. சிறு வயதில் இருந்து அவன் அப்படித்தான். அதிகமாய் பேச மாட்டான். அதிக கோபம் வரும், ஆனால் நேர்வழி தவறுவதில்லை. பெண்கள் எப்போதும் அவன் ஏரியா இல்லை. அவர்களுடன் பெரிதாக பழகியதும் இல்லை. படித்ததெல்லாம் ஆண்கள் பள்ளி, காலேஜ், வீட்டு பெண்கள் மட்டும்தான். பிறகு வேலை வேலை வேலை. அப்பாவின் நண்பரின் மகள் என்று மித்ராவை தனது கம்பெனியில் ட்ரெயினியாக இணைத்தான். அவளோடு கொஞ்சம் மனம் திறந்து பேசுவான். ஆனால் காதலிக்கிறேன் என்று சொல்லவில்லை, உணரவில்லை. மித்ரா காதல் சொன்னபோதும் அப்படித்தான் சொன்னான். ஆனால் வீட்டில் இருவரையும் சேர்த்தபோது மறுப்பும் சொல்லவில்லை. உயிராய் வாழ்ந்ததெல்லாம் அவள் அவனுக்கென்று வந்த பின்னால்தான். இதுவரை நடந்தது போதும். அவன் வாழ்க்கையே வெறிச்சோடி கிடக்கிறதே. சாத்வி இல்லை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. ஏன் அவள் சொன்னாலும் பரவாயில்லை. அவள் எனக்கு வேணும்னு உன் காதல் அந்த அளவுக்கு உறுதி கிடையாதா? சாப்பிட விடாமல், தூங்க விடாமல், வேலையையும் மறக்க வைத்து அணுக்கள் எல்லாம் நிறைந்து போனாலே அந்த காதலுக்கா குறைச்சல்? காரணம் ஒன்றே ஒன்றுதான். சின்ன வயதிலிருந்து அமைதியும் கட்டுப்பாடு விரும்பியான அவனுக்கு அவள் ஏலியனாக தான் அறிமுகமானாள். பல தடவை அவளை மாற்ற முயன்று தோல்வியோடு தான் ஒதுங்கினான். அவனுடைய முதிர்ச்சியற்ற முன்கோபத்தால் நடந்த தவறு அவளின் பிடிவாதத்தால் விலகலை ஆண்டு கணக்கில் நீடித்தது. இருவருக்குமே ஒருவரை ஒருவர் மிகவும் பிடிக்கும் போது தனக்காக அவன் வரவேண்டும் என அவளும், தான் நினைப்பது போல அவள் வாழ வேண்டும் என்று அவனும் எதிர்பார்த்தே அடித்து கொண்டனர். அவர்களுக்கிடையே இருந்த வயது வேறுபாடு அந்த ஈர்ப்பை காதல் என்ற திசையில் இழுக்கவில்லை. இப்போது அவள் வந்தது, கரையானாய் அவன் இரும்பு நெஞ்சை செல்லரித்தது. எல்லாம் நடந்து மறுபடியும் போய்விட்டாள். போனவள் மீண்டும் வருவாளா, இவன் போய் அழைத்து வருவானா என்பதை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமர் ஸ்டோரிஸ். இது மீளாதோ என் வசந்தம்.